ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸை டக்குன்னு ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட இது ஒரு சூப்பர் ஈஸி டிஷ் தான் வந்து இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்க வீட்டில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 கப் அரிசி மாவு கூடவே வந்து ஒரு 2 வெங்காயம், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக வந்து சீவி நம்ம இந்த கேரட் பொரியலுக்குலாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பொடிசாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம், கேரட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து இப்போ போண்டா போடுறதுக்கு சூடு பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை வந்து ஒரு கரண்டி மொண்டு இதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு அந்த போண்டா போடுவீங்க பார்த்தீங்களா வீட்டில், அந்த ஒரு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே வந்து போண்டா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி போண்டா. நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னாவே உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஆகிடும். உங்களுக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு உங்களுக்கான சூப்பரான டிஷ் ஈஸியாக ரெடி பண்ணிய ஐடியா கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.